ஓகே, இப்போ டாக்டர் வந்து கொண்டிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். எல்லோரும் ரொம்ப வேகமாக ஓடிக்கொண்டிருக்காங்க. ஓகே, டாக்டர் வந்து கொண்டிருக்கார். வெற்றி நாயகன் கௌரவ அமைச்சர் வந்து கொண்டிருக்கிறார். ஹரி 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 மாறி ஹரி மாறியா ஹரி மாறி வரட்டும் மொழி வரட்டும் மொழி அர்ஜுனா வாழ்க தூக்கு தூக்கு தூக்குங்க தூக்குங்க வெற்றி வெற்றி வெற்றி. பிராசன கொஞ்சம் இந்த பிராசன 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 வெளியில வாங்க வெளியில வாங்க. சொல்லுங்க. சந்தோஷம் வாரம் இன்னைக்கு இல்லை நீங்கள் போனாலும் எங்களை காணும். இந்த திரும்ப இப்போ இருக்க சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 3 வீடு 2 எங்களை கொண்டு வரக்கூடியதான் சான்ஸ் இருக்குது. எங்கிட்ட ஒன்று கன்ஃபார்ம் இல்லை, அது இன்னும் ஃபைனலைஸ் பண்ணலையாக்கா. அது என்னென்றால் வீணை கொண்டு இல்லை என்ன சார் வீணை இல்லை வீணை இல்லை அங்கஜன் இல்லை எல்லாம் போயிடணும். என்னென்னா நாங்கள் 3ல் இருந்து நாங்கள் துருவத்தால் ஒன்று வாங்கிட்டோம். அதான் சரியான கவலையோட அந்த போஸ்டல் ஓட்டிங் எல்லாம் நான் நினைக்கிறேன் அந்த நேரம் தான் இப்போ லைவ் போனது. போய் லைவ் போன உடனே போஸ்டல் ஓட்டிங் எல்லாம் மாறிடுச்சு. சரி பரவாயில்ல பார்ப்போம். இல்லை இருந்தாலும் மேடம் நான் 3 எதிர்பார்த்து கொண்டு வந்தேன். என்னென்னா இல்லை என்ன ஃபுல்லாக அறிவிக்கல என்ன ஃபுல்லாக அறிவிக்கல. அது 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 கன்ஃபார்ம் இந்த சீட் கன்ஃபார்ம். அது ஆனால் அந்த வீடு 2 போகுமா இது 3 போகுமான்னு எனக்கு கன்ஃபார்ம் இல்லை. என்பிபி 3 போகுமாண்டு. ஏன்னா வீட்டுக்கும் என்பிபிக்கும் இடையில கேப் இல்லை. வீடு நிற்கிது இப்போ. ஆனால் என்பிபி தான் கூட நிற்கிது. சிறிரணையாண்ட கிளிநொச்சி ஓட் வந்து வீட்டை தூக்கி வச்சிருக்கு 23,000 ஓட். அது என்ன பொறுத்த வரைக்கும் சந்தோஷம். உண்மையை சொல்கிறேன்னா அது என்ன பொறுத்த வரைக்கும் தமிழன் கிளிநொச்சியில் மட்டும் நீட்டாக வேலை இருக்கு. கிளிநொச்சியில் மட்டும் தமிழாக்கள் நீட்டாக வேலை செஞ்சுருக்காங்க. அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு அவரோட தனிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்கள்ட்ட அந்த ஓட்டை நான் மதிக்கிறேன். அப்போ அந்த வாக்கு உங்களுக்கு எவ்வளவு தாக்கத்தை செலுத்தி? எனக்கு தாக்கத்தை செலுத்தினதுண்டா நான் உள்ளே போனதுக்கு அந்த ஓட்டு தான் காரணம். சரியா மேட்ச் படி பார்த்தீங்கண்டா அங்கே வந்து சிறியரண்ட இந்த 23 ஓட் வந்திருக்காட்டி 23,000 ஓட் வந்திருக்காட்டி என்பிபி 4 போயிருக்கும். மற்ற எல்லாம் கொஷனில் போயிருக்கும். சார்ஜர் நான் தான் பற்றி சார்ஜர் வழியம் எல்லாம் உண்டு தான். அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி வந்தது. முதலாவது கூட நிற்கிற என்பிபி, 2வது இப்போதைக்கு கூட நிற்கிறது வந்து வீடு 3வது நிற்கிறோம் நாங்கள். நாங்கள் நிற்கிறோம் 3வது. எங்களுக்கும் மெட்ராக்களும் கணக்கு கேப் இருக்குது. இல்லை அப்போ 3வது பெரிய கட்சி இல்லைடாப்பா. 2வதுல நின்றது துருவத்தால் இப்படி வந்துருங்க. சரியான கவலையாக இருக்குது. எனக்கு சந்தோஷமாக வரண்டு சீட் கிடச்சிட்டு சரியான கவலையாக வரும். இப்போ இருக்கிற எனக்கு என்ன பிரச்சனை இப்போ ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்றால் இப்போ வீட்டில் 2 பேரை போகிறோம், நாங்கள் கொண்டு நிற்கிறோம் 3. அதுதான் தமிழண்ட கடைசி உயிரா ஞாபகம் வச்சுக்கொள்ளு. இல்லை சார் உங்களுக்கு அதுதான் தமிழண்ட கடைசி ஹோப். இந்த 3மே நீ அடிபாட்டு கொண்டு வந்துச்சேன்டா ஒன்றுமே இல்லையா. கொஞ்ச காலத்தில் போச்சிங்க நான் சிங்களம் படிவாக கேட்பேன், நீங்களும் பழகி கொண்டீங்கன்னா சரி. வீட்டிலேருந்து கிளாஸுக்கு போனீங்கன்னா சரி. எல்லா தமிழருக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு இதுதான் பிள்ளைகள் சிங்களத்தை பழக்குங்க. அவ்வளோதான் நான் சொல்லுது. இல்லை அவ்வளோதான். சிங்களம் தான் கூட மயமாக. இல்லை நீ என்ன 2-3 வருஷத்தில் போய் தம்பி உங்கள் கோமதண்டுமா கேட்பேன். அப்போ ஐயா ஓகே என்று வந்துட்டு போய் மற்றது என்னடா முக்கியமான விஷயம் வடிவா சொல்கிறேன் கேள்.
ஃபோன் கொண்டு போயிடலாது நாங்கள் ஒருத்தருமே ஃபோன் கொண்டு போயிடலாது கேண்டிடேட்ஸ் ஒருத்தரும் ஃபோன் கொண்டு போயிடலாது கேண்டிடேட்ஸில் ஒருத்தருமே கொண்டு போயிடலாது இந்த மீடியாவில் 2 பேருமே வச்சுருந்தது அங்கே பார்த்தா 2 ஆள் வந்து ஃபோனோட விசிக்கிட்டு இருக்குது பெரிய கேம் அடிச்சேன்னா அது வீடியோ வரும் பாருங்க அது சரியான கவலை வேண்டா இப்போ அதுலேயே பயங்கர பயசண்டாடாப்பா நான் நினைக்கிறேன் தமிழ் தேசிய மண்டே நீங்கள் யாரும் கதைக்க கூடாண்டு ஆசைப்பட்றேன் நான் தமிழ் தேசியத்துக்கு எதிராக தான் இந்த முறை ஜாழ்ப்பாணம் வாக்கு போட்டுருக்கு கிளிநொச்சி இப்போ நிற்கிது தலைவற்றிடம் தானே கிளிநொச்சி இப்போ நிற்குது ஜாழ்ப்பாணம் வந்து தமிழ் தேசியத்துக்கு எதிராக தான் வாக்கு போட்டுருக்கு ஜாழ்ப்பாணம் தமிழ் தேசியத்துக்கு அதாவது தலைவர் வேண்டாம் எனக்கு சரியான கவலை பயங்கர கவலையோட வந்து சொல்கிறேன் தலைவர் வேண்டாம் 44,000 போராளிகள் வேண்டாம் வேண்டுதான் அப்படி எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன் ஜாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் தலைவரை சுத்தமாக மறந்துட்டோம் தலைவரை சுத்தமாக மறந்துட்டோம் தமிழ் தேசியத்தை யாழ்ப்பாணத்தாக்கள் சுத்தமாக மறந்துட்டோம் கம்பேர் 44,000 போய் துண்டு வெடிச்சாங்கள் தானே சுத்தமாக மறந்துட்டோம் அதான் எனக்கு கவலை ஆனால் எனக்கு சந்தோஷம் நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தெரியும் உங்களுக்கு சிறியரன் வந்ததில் எனக்கு சரியான சந்தோஷம் அவர் தான் வருவேன் எதிர்பார்க்குறேன் கிளிநொச்சி அவர்கிட்ட தானே 2வது நான் கெஸ் பண்ணுறேன் சுமந்திரன் ஐயா வருவேன்ண்டு அவை இனியாவது திருந்தி தமிழ் தேசியத்தை காப்பாற்றினா தான் உண்டு இல்லாடி நான் மட்டும்தான் அங்கே இருந்து இதாக கொண்டிருப்பேன் கணக்கு எடுக்க மாட்டாங்களே என்றால் என்பிபிக்காரன் majority 85% வாக்கோட ஒன்று மட்டும் தமிழாக எங்களோட ஜாழ்ப்பாணத்தில் சொல்கிறேன் நான் நல்ல வடிவாக சிங்களம் கதைப்பேன் நீங்களும் தேவை சிங்களம் எல்லாத்தையும் படித்து கொண்டீங்கன்னா நல்லா பிள்ளைகளுக்கும் சிங்களத்தை படிப்பிக்கிறீங்க இல்லை அது இப்படி அதுக்கு 99% என்ன ஃபைனலைஸ்ட் ஆகல பட் இல்லை எண்ணி கணக்கு பார்த்துனாங்க அதுபடி விருப்பு வாக்கு பிரச்சனை வராது எங்களுக்கு இல்லை பார்ப்போம் சரி வேறு எங்கே புரியல இல்லை எனக்கு அது வெற்றி இல்லையடா எந்த எப்படி நாங்கள் 3 பேருக்கு நின்று நாங்கள் அப்போ 3 பேருக்கு நின்று நாங்கள் சொல்லவா அந்த லைவ் அடித்து நான் கூட ஒருத்தர் மயூரம் வந்து லைவ் அடித்தான் பெரிய அது அடுத்த பிள்ளையார் மச்சான் அதில் ஒரு டவுட்டும் இல்லை மயூரம் வந்து லைவ் அடித்தது அதுக்கப்புறம் 2வது இவள்கிட்ட பர்சனல் அதை தமிழ் கட்சியிலே தமிழுக்கு அடித்து சரி இவள்கிட்ட பர்சனல் இழுத்து வச்சு தமிழுக்கு அடித்து கடைசியாக எங்களை குத்தி நாங்கள் ரக்கி விட என்பிபி எங்கே போய் நிற்குது இப்போ வந்து உள்ளே நின்று ஆடுறான் ஃபோனை நான் போய்க்க நான் அசிஸ்டன்ட் எலெக்ஷன் கமிஷன்கிட்ட எந்த ஃபோனை 3 தரம் திருப்பி அனுப்பினீங்க அங்கே பேக் எல்லாம் திருப்பி அனுப்பினோம் ஞாபகம் இருக்காக்கா அங்கே என்னென்ன ஃபோன் நிற்குதுன்னு சொல்லி நான் ஃபோனை காணல முன்னுக்கு மேசில் வச்சுட்டு ஃபோன் பில் பண்ணுறாரு அவர் ஃபோனை காணலையா எப்படி இருக்குது அப்போ இப்போவே உங்களுக்கு விளங்கணும் யாழ்ப்பாணம் சுத்தமாக நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு 10 வருஷத்தில் தனி අපිටම ඕන වෙනවා තනිකර සිංහලෙන් කතා කරන්න මට හොඳට කතා කරන්න පුළුවන් මට හොඳට ජීවත් වෙන්න පුළුවන් අපේ මිනිස්සුත් මම හිතන්නේ සිංහල ඉගෙන ගත්තොත් හොඳයි කියලා මට හිතෙනවා ඔව් இல்லை உங்களுக்கு யூடியூப் இல்லை அப்போ விளையாட்டு இல்லை நான் எப்பயோ சொன்னான் நான் முதலே சொன்னான் நான் மட்டும் தான் என்பிபிக்கு சுட்டாள் சரிதானே எல்லாரும் எனக்கு அடித்தவை எல்லாரும் இவள்கிட்ட பர்சனல் எங்களறி எந்த பர்சனல் எங்களறி நான் கதைக்கிற வசனங்களையும் பிள்ளையா விட்டு தமிழரை அதான் தமிழர் தான் தமிழர் கொல்லி வைக்கிறேன்ட்டு கொல்லி வச்சுட்டோம் தமிழ் தேசியத்தை கொல்லி வச்சுட்டேன் இந்த மாவீர தினம் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் கொண்டாடுங்க ப்ளீஸ் அவன் கிளிநொச்சியில் கொண்டாடிட்டு நிம்மதியாக இருக்கட்டும் யாழ்ப்பாணத்தில் தயவு செய்து மாவீர தினம் கொண்டாட வேண்டாம் ஒன்றுமே கொண்டாட வேண்டாம் அவங்க கிளிநொச்சியில் கொண்டாடிட்டு இருக்கட்டும் அவ்வளோ சரியான கவலையோட தான் சொல்கிறேன்டாப்பா என்பிபிக்கு அள்ளி போட்டு வச்சுருக்காங்க 8,000 10,000 தமிழ் கட்சியில் முழுக்க 2,000 1000 கிடக்கு அது எந்த தமிழ் கட்சியாக இருந்தால் 2,000 1000 800 300 இருக்குது அப்படி ஒரு நாளுக்கு போயிருக்கூடாது இனிமே தான் கதைக்கையில் ஆனால் எங்களோட தேசிய மன்றம் மறக்கக்கூடாது நீங்கள் இதுக்கிறதுக்குள்ள ஒரு நல்ல தமிழ் கட்சியை பார்த்து போட்டுக்கணும் அதான் எந்த பாலிசி என்ன பிடிக்கலையேண்டா சிறியரனை பிடிக்கலையேண்டா சுமந்திரனை பிடிக்கலையேண்டா வேற ஒரு ஆளை பிடிச்சி போட்டிருக்கோம் நீங்களுக்கு யாராவது தமிழனை பார்த்து போட்டிருக்கோம் ஏன்னா நான் இது வரைக்கும் மைத்திரியோ அல்லது இப்போ கோத்தாவோ நாங்கள் சுவருக்கு பெயிண்ட் அடிச்சு யாருமோ ஒன்றுமே செய்தறில்லை இன்னொரு 3 வருஷம் கழிச்சு இப்போ வீடியோ நீங்கள் திருப்பி எடுத்து பாருங்கோ நான் படிவா சிங்களம் கேட்பேன் நீ உங்களை பொறுத்து தமிழ் மக்களுக்கு யாழ்ப்பாணத்து மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் தயவு செய்து எக்ஸ்ட்ராவாக சிங்கள பாடத்தையும் படிச்சிங்கன்னா நல்லா வேறு கேட்க போகிறீங்களா இல்லை அது நடக்கும் 100 அது நடக்கும் இருந்து பாருங்க அதிகமாக என்பிபிக்கு ஓட்டு போட்ட வந்து இளைஞர்கள் சொல்லி காரணம் வந்து தேசியத்தை படிப்பாங்க இல்லையடா 2002 பிறந்ததுக்கு 8 வயசில் தலைவரை பற்றி என்னென்னு தெரியும் அவள் 98 பிறந்தவள் அவளுக்கே வடிவா தெரியாது அதுதானே இப்போ ரீசன் இப்போ எங்களை அரசியலை அழிச்சிட்டாங்க இளம்படிகள் முழுக்க குடுவும் கஞ்சாவும் அதெல்லாம் முழுக்க போயிட்டானுகள் அவங்களுக்கு இப்போ இந்த கேஸுகள்லேருந்து வெளியால் வரணும் இந்த கேஸ்லேருந்து வெளியால் வரணும் குடு கஞ்சாவை அழிக்கணும் அப்போ அவன் நினச்சாங்க இவர் அன்ற வந்தால் குடு கஞ்சா அழி வேண்டும் எனக்கண்டா அந்த நம்பிக்கையெல்லாம் இல்லையா இப்போ அவன் அங்கே நின்று போலீஸார் ஆடுற ஆட்டமும் போலீஸார தொனியும் அவர் கயக்கிற விதமும் நான் நினைக்கல இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு அதே மாதிரி தான் பேர் தமிழ் ஆமியை எடுத்து விட்டுருக்கீங்க இதை கொண்டு இதை பாசை காட்டினான் அது எங்கிட்ட படித்தா நாங்கள் யாழ்ப்பாணத்தாக்கள் கணக்கு படித்தாக்கள் தானே பாசை காட்டினான் இவள்கிட்ட பாசையும் பார்த்துட்டு அதில் பின்னுக்கு எழுதியிருக்கு ஐடென்டி கார்டு 98
இதில் இந்தியை பார்த்துட்டு ராமநாதன் இங்கிலீஷ் வாசிக்க தெரியாதானே அப்போ இந்தியை பார்த்துட்டு 86 பார்த்துட்டு நம்பர் பிள்ளை எண்டான் இது 92 எழுதி கிடக்கு, இது 88 நம்பர் பிள்ளை 86 நம்பர் பிள்ளை. நான் சொன்னேன் டேய் இது வந்து அவார்டேடா, இது இந்தியடா என்னடா நம்பர் பிள்ளை ஆகுமெண்டு டே என்று திருப்பி கை கவலிக்கிட்டான் போடாண்டு. அதே யாழ்ப்பாணத்தில் இருந்தது இதே தலைவரண்டு சொன்னமோ ஏதோ தேசியமென்று சொன்னமோ அதே வளர்த்த இடத்துல இருந்து வந்த யாழ்ப்பாணத்தை ஆமி, உங்களுக்கு தமிழ் விலங்கு ஆமி, யாழ்ப்பாணத்தை ஆமி. இப்போ நான் எப்படியோ தெரியும் நான் போகிறேன் உள்ளுக்காண்டு எம்பியா போகிறேன். இப்போவே அவன் ஒரு பிசி கான்ஸ்டபிளும் இல்லை, அது கீழாள் என்னே போடான்றான்டா. அப்போ என்ன சரியாக மெனக்கவலையில் சொல்கிறேன். நான் நினைக்கிறேன் இந்த தேசிய புலம்பெயரில் இருக்கிறார்களும் வடிவாக யோசிக்கணும் இதை பற்றி. நான் நினைக்கிறேன் ஒரு 5 years 10 years தான் மேக்ஸிமமாக. அது பிறகு நாங்கள் சுத்த சிங்களம் காய்ப்போம். அது 100% ஒரு டவுட் இல்லை எனக்கு. சிங்களம் படித்து வச்சிருக்கிற பிள்ளை இல்லை, நாங்கள் மறக்கக்கூடாது. சுத்த சிங்களம் காய்ப்போம் நினைக்கிறோம். இப்போவே இப்படி போலீஸ்கார் இப்படி வேண்டாம் நான் நினைக்கல அடுத்து. ஆனால் நாங்கள் கேந்திரம் மாதிரி இப்படி கையில் இடுக்கியில் தூக்கிலாம் போயிடலாம் அப்படிலாம் செய்ய மாட்டேன். நான் எந்த வாரில் சுதந்திரமாக இருப்பேன் முன்ன நடக்குது. ஆனால் நீங்கள் இப்போவும் அந்த அந்த இவர் இருக்கிறது தான் நேரம் வீட்டிலேருந்து 2 வருது இல்லை, அந்த வீட்டிலேருந்து 2 என்னோட ஒன்றா சேர்ந்து நிற்க மாட்டேன். நான் ஒரு ஜூனியர் படியன், அரசியல் ஒன்றும் தெரியாது என்று ஏற்றுக்கொண்டு என்னையும் கூட்டிக்கொண்டு போவினமாக இருந்தால் ஒரு குரலாக இருக்கும். ஆனால் அங்கேயும் போய் இப்போ திருப்பியும் இந்த திருப்பி பார் வேலையை செய்யத்தான் செய்யும், சுமந்திரம் சுத்தமாக தான் செய்யும். அன்னை அது இப்பெல்லாம் பழகிது அவங்களுக்கு. அவங்க செய்தான் எனக்கு சரியான கவலையாக இருக்குது. இப்போ தனியாக நிற்க போகிறோம்டா, இப்போ வேறு ஒருத்தருமே இல்லை. பார்லிமெண்ட்டில் தனியாக இருந்து கத்த போகிறோம், வேறு ஒருத்தருமே இல்லை. தனியாக இருந்து கத்த போகிறோம், ஒருத்தருமே இல்லை. அப்படி 131 போட்டு தான் 3 இடத்துக்கு வந்துருக்கு. 155 130 அந்த இருந்தால் 3 இடத்துக்கு வந்து பாப்போம் என்ன நடக்கும். சிங்களமயமாக மட்டும் பேசி தின்னடா, நான் மட்டும் டவரில் வரைக்கும் கற்று நிற்கிறதாடா. நானும் பேச வாய மூடிக்கொண்டு தான் இருக்கணும். இவ்வளோ நாளும் கொஞ்சம் சேரம் எனக்கு அதில் ஓட் போட்டது. நான் அதுக்காண்டி யோசிக்கிறேன் என்ன செய்யறது தெரியாமல். ஆனால் ஜெஃப்னா ஆக்கள் எங்கள் யாழ்ப்பாணத்து ஆக்கள் முழுக்க என்பிபிக்கு போட்டிருக்கணும். நாங்கள் படித்தாக்கள், நாங்கள் தான் புத்திஜீவியெல்லாம் சொல்லிக்கொள்கிறோம். பார்ப்போம் இனி இதுக்கு மேலே போய் சொல்ல தெரியல எனக்கு. சரியான கவலை சரியான இல்லை. ஜிபியில் எம்பி போஸ்ட் கிடச்சி தானே சரியான சந்தோஷமாக வேறு விசிலாம் அடிச்சுன்னு வேறு இல்லை. அது கன்ஃபார்ம் இல்லை. அது என்ன ஃபுல்லாக வேற இல்லை, என்ன ஃபுல்லாக வேற இப்போதைக்கு. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் 3 NPPயும் 2 வீடும் 1 கண்டையும் பெறும் எதிர்பார்க்குறேன். இல்லைண்டா அண்ணன் அந்த NPPக்கும் வீட்டுக்கும் இடையில் இருக்கிற அந்த கெப்பை வந்து இன்னும் கெஸ் பண்ணிடலாம் கிடக்கு. இன்னும் ஃபைனலாக வேறையில தானே. அது ஒரு சீட்டுக்கு 30,000 ரூபா, அது கொஞ்சம் கணக்கு. ஒரு சீட்டுக்கு 30,000 பண்ணால் அந்த 30,000 கெப் இருக்கணும். 2க்கும் 3க்கும் அதாவது வீட்டுக்கும் NPPக்கும் ஒரு சீட் வித்தியாசம் பாரத்துக்கு. அப்படி வித்தியாசம் இல்லை அங்கே. 30,000 ஒரு சீட்டுக்குரிய வித்தியாசம் அங்கே இல்லை. அதால் NPPக்கு 2 தான் வரும், போனஸ் 1 வரும். வீட்டுக்கு 2 வரும்னு நினைக்கிறேன். வந்தால் போனஸ் 1 இல்லை தானே. அடுத்து இன்னொரு அது இல்லை இன்னும் எண்ணுவாங்க. இப்போ எங்களோட சீட் என்ன போய் பார்ப்போம். என்ன ஃபுல்லாக வரையில 100% வரையில. இப்போ இருக்கிற கணக்கும்படி எங்கண்ட இனி வந்தே மாறுதோ தெரியாது. வந்து அங்கே முதுகில் ஊற்று ஊற்றி 3 பேர் இருந்த கொண்டு வந்து உண்டாக்கி வச்சிருக்கேன். பாஸ் கொண்டு இதை கொடுத்துருங்க. இந்த மாற்றி எழுதி வச்சிருக்கேன். இந்த பேரையும் ஒட்டி மாற்றி எழுதி வச்சிருக்காங்க. கொண்டு கொடுங்க. எல்லாரையும் முதுகில் ஊற்றி வெங்கலையை குத்தி 3 சீட்டில் இருந்த கொண்டு 1 சீட்டில் வச்சிருக்கிறேன். பிறகு வேறு என்ன வேணும் அவள்கிட்ட கொடுத்துருங்க. மெட்ட பாஸ் அவள்கிட்ட பாஸ் எப்படிப்பட்ட துரோகி தமிழன்டா அப்படி கேவலமான தமிழன் நாங்கள். அது ஒரு டவுட் சரி. நான் 3 சீட் வேறு மண்ணாச்சு ஒன்று சரி. நானாவே இருப்பேன்டா. இப்பவும் போலீஸ்காரோட அடிபட்டு தான் பாரு. நானாவே இருப்பேன். நான் செத்தாலும் மாற மாட்டேன். ஆனால் இப்போ யாழ்ப்பாண ஆக்கள் தமிழ் தேசியம்ன்றதை கேள்விக்குறிய ஆக்கிட்டோம். அதாவது இப்போ தலைவரும் வேண்டாம் இதுவும் வேண்டாமண்டு ஓட் போட்டுட்டோம். அதான் நடந்தது. அப்படி போய் சேர வேண்டி வந்த அளவு நான் போகிறேன். எனக்கு 100% சொல்ல தெரியலை. ஆனால் பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் இப்போ இருக்கிற அராஜகமான NPPன்னா போக மாட்டேன்னு நினைக்கிறேன். அங்கே போய் கழிச்சு பார்ப்பேன். அவையோட ஃபஸ்ட்டாக என்ன மென்டாலிட்டியில் இருக்கணும். இப்போ இங்கே இருக்கிறார்கள் இப்போ கொடியடி பறக்கணும். 3 பேரும் ஃபோனை கொண்டு பக்கத்தில் வச்சுருக்காங்க. போலீஸ்காரன் பார்த்துட்டு இருக்கான். ஆனால் நாங்கள் பேக் எல்லாத்தையும் எங்கள்கிட்ட பறிச்சு தான் விட்டது. 3 எல்லா செக் பாயிண்ட்லையும் போய் அதால் வர வேண்டாம், இதால் வர வேண்டாம், இதில் வேண்டாம், இதில் கார் பார்க் பண்ணதுக்கு ஒரு போலீஸ்காரர் அடிபட்டு பிரச்சனைப்பட்டு அதில் இருக்கிற கார் இடன்னு சொல்லி அப்படி மேக்ஸிமம் அடிபட்டு தான் உள்ளுக்குள்ளே வந்து நாங்கள். ஆனால் அவங்க காரை கொண்டு வந்து அங்கே பார்க் பண்ணிவிட்டு ஃபோனோட தான் இங்கே போகிறாங்க. ரெண்டா இன்னைக்கு உங்களுக்கு விளங்கணும்.
பார்லிமெண்ட்டில் இப்போ ஒரு சீட்டை வச்சோன்னே என்ன செய்யலாம்னு யோசிச்சுப்பார். தமிழாக்கள் தந்திருக்கிற வாக்கு ஒரே ஒரு சீட்டுக்கு மற்ற 3 பேரும் தங்கிட்ட வளமையான மற்ற 2 பேரும் வளமையான வேலை செய்தா அப்போ நானாகவே இருப்பேன். அவ்வளோதான். ஒரு குரல் மட்டும் கேட்கும் பார்லிமெண்ட்டில் 225 தமிழ் தேசியத்தை பற்றி ஒரு குரல் மட்டும் கேட்கும் உங்களுக்கு. அதுதான் திருப்பி ரிப்பீட் ஆகுதுண்ணே. அதே தான் ரிப்பீட் ஆகுது. நான் தான் இருப்பேன். அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். தேசியத்தில் பாதிலாம் இருப்பேன். அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். 20-25 வழக்கு வந்து உள்ள அடிச்சு போட்டாங்க. எப்படியும் இருக்கிற வழக்கெல்லாம் தமிழர் ரீதியாக ஒட்டுமே வைக்கல ராசா. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனாக தமிழின சொல்லிக்கான எங்களுக்கு தேசியம் வேண்டாம், எங்களுக்கு முள்ளிவேக ஓகே ஓகே அண்ணா. ஆனால் கிழக்கில் இங்கே யார் வந்திருக்கு அப்படியா? நான் உள்ள கண்டபடியா ஃபோன் ஒன்று மில்ல தானே பார்க்கிறேன். கிழக்கோட சேர்ந்துருந்து வேலையா? அது எண்டா கிழக்கில் இருக்கிறார்கள். வியாழேந்திரன் தெரியும் தானே போன முறை என்ன செஞ்சு இப்போ யார் வந்திருக்கிறது கெஸ் பண்ணுறீங்க? எனக்கு தெரியாது. வேற விரும்பாக எண்ணெயில் தானே இனியப்பாவே எப்படி மாற முடியும் தெரியும். நானாவே இருப்பேன். அவே தமிழ் தேசியத்தை சும்மா கத்தி போட்டு அங்கிருந்து பொண்ணாக கொண்டு பொடிஞ்ச பொலியண்டி வரைக்கும் அந்த வேலையில போக மாட்டேன். சரி தானே? தமிழ் தேசியம் காய்க்கணும், ஒழுங்கான தமிழ் தேசியம் காய்ப்போம். அப்படி இல்லை நான் மட்டும் காய்க்கிறேன். அவை பேசாம இருக்கு. ஐயோ இப்ப தீர்வண்ட கதைக்கே இடம் இல்லை. ஜாழ்ப்பாணத்து தரம் கிளியரா வாக்கு போட்டிருக்குது. எங்களுக்கு என்பிபி தான் ஒரே ஒரு இதண்டு. மக்கள் மட்டும் தமிழர்கள் இல்லை தானே? சரி, மலைய மக்களுக்கு கதைக்கலுமோ கதை கேளாது. கிழக்கில் இருக்கிறார்கள் எப்படி மாறினோம் தெரியாது தானே? இல்லையா 6 லட்சம் போட்டேன். என்ன 50,000 போட்டேன்றீங்க? எங்க என்பிபிக்கா ரெண்டாலும் 3 சீட் இல்லை பார்க்கணும். நாங்கள் எப்படி அது 2 லட்சம் போடாம இல்லை இருக்கு. அது வாழ்க்கையில் போடாது அந்த சீட்டு. வாழ்க்கையில் போடாது. அது என்ன நடந்தாலும் அப்படியே இருக்கும். குண்டு வந்து தலையில விழுந்தாலும் தட்டி போட்டுருக்கும். அது 100 தெளிவா சொல்லிக்கிறேன். நான் எனக்கு போட்ட தமிழன் ஒரு தமிழன்டாலும் தமிழனுக்கான தமிழனா இருப்பேன். ஆனா கவலையில தான் சொல் அண்ணே. அது அவன் இப்ப புது அரசியலமைப்பு சட்டம் கொண்டு போறான்னு சொல்றான். அதுல முழு 100 சிங்கள மாத்தாட்டு இருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்ப நான் மட்டும்தான் இங்க எடுத்து ஒன்று சரி. அதுதான் இப்ப கவலையோட வரேன். நீங்க நினைச்சிருக்கீங்களா எம்பியா வின் பண்ணி வெளியே பாருன்னு? கவலையோட தான் பாருங்க. வெளியில இருந்து அவ்வளவு பேர் கத்தி குளறி ஒவ்வொருத்தரும் இருப்பு சாப்பிடாம இல்லாம செய்ய எங்கண்டாக்கள் தனிச்சிறங்கின வழியா தான் இன்றைக்கு தேசியம் இல்லாம போனது. நான் வந்தபடியாக ஒருத்தர் வந்து கழிச்சு கொண்டிருக்கேன். நானும் வரையிலேண்டா உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. சொல்றீங்க டாக்டர், கேட்டுக்கொள்றோம். இப்ப நீங்கள் உங்களை மாதிரி ஒரு ஆரோக்கியமான ஆட்கள் இப்படி வந்திறங்கின வழியா தானே இன்றைக்கு எங்களுக்கு தேசியம் இல்லாம தேசிய கட்சிகளுக்கு இடம் இல்லா போனது. தேசிய கட்சி சொல்றீங்க? தேசிய கட்சின்னு நான் பலமே எங்களுடைய உணர்வுபூர்வமா நாங்கள் வீட்டுக்கு வாக்களிச்சுறாங்க, சைக்கிளுக்கு வாக்களிச்சுறாங்க. அப்ப வீட்டுக்கு வாக்களிக்காம வேற ஒன்றுக்கு வாச்சிருக்காம அப்ப தேசியம் கேட்கிறாங்க. நான் முழு தேசியம் தானே காய்ச்சி கொண்டு அப்ப இயக்க முடியாது சொல்லி கொண்டு நான் அப்ப எனக்கு வாக்களிக்கல. உங்களை மாதிரி ஆரோக்கியமான ஆட்கள் கொள்ளையெல்லாம் தேசிய கட்சிக்கு இறங்கி இருக்கீங்களா? எந்த தேசிய கட்சி? நீங்களே தேசிய கட்சிக்கு இறங்காம நீங்க ஆரோக்கியமான குள்ளுக்கு போயிட்டு அவனை வெளியில கொண்டு வா. நாங்களும் சுமந்திரனுக்கு ஓட் போட்டாங்க. நாங்களும் எனக்கு எந்த நாலேஜ் அவ்வளவு அனுப்பு. எந்த நாலேஜை பொறுத்த வரைக்கும் ஜாழ்ப்பாணத்துல சரியான கவலையான டிசிஷன் உண்டு. சொல்றேன் உங்களுக்கு அவ்வளவுதான்.